அதான் சரி. கடுப்பேத்துறார் மயிலாட். புது தோசைக்கல்ல ஒரு 10 நிமிஷத்துல தோசை எப்படி ஊத்துறது நான் சொல்றேன், கேட்டுக்கணும். புது தோசைக்கல்ல சிக்கிறப்பட வராது, சூடு கட்டுட்டா ஈஸியா வந்துடும். மூஞ்சில போற பவுர் எடுங்க, கல்லில போட்டு பரப்பரன்னு தீத்துங்க. சோப்பு போடாத நல்லா தேய்ச்சி கழுவுங்க. இப்ப அடுப்பை பத்த வச்சிடுங்க. தோசை கல்லில எண்ணெய் ஊத்தி உப்பு கல்ல போட்டு நல்லா வறுத்து செவற மாதிரி எடுத்துடணும். உப்பை எடுத்த உடனே வெங்காயத்தை போட்டு நல்லா தீத்துங்க. கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் எண்ணெய் ஊத்தி வெங்காயத்தெல்லாம் தீத்துங்க. முட்டையை உடச்சி ஊத்தி திருப்பி போட்டு அதை போட்டு நல்லா தீத்தணும். தீத்திட்ட பிறகு ஒரு துணியில புளி வச்சு கல்லி பூரா தீத்துங்க. மறுபடியும் வெங்காயத்தை எடுத்து கல்லில தீத்துங்க. எத்தனை தடவைடா? ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்னதா தோசை ஊத்தலாம். கல்லில தோசை ஒட்டாத சூப்பரா வரும். லைட் பண்ணுங்க, சப்பரிங்க பண்ணுங்க. மறுபடியும் மூலம் சொல்லுங்க. சப்பரிங்க பண்ணுங்க. இது வரைக்கும் நல்லா தனியா வந்தா நம்ம கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பிடிச்சிக்கிறானையா? ஒரு கலைக்கு கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு உன்ட்ட? என்னடி பண்ணிட்டு இருக்க? சாம்பார் என்னடி முட்டையில சாம்பார போட்டு கலக்கிட்டு இருக்க? சாம்பார் கலக்கிடா, அதுல என்ன தப்பு? இது நோ ஃபீட், உணவு பொருள் இல்ல. மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. ஆமா, சமைக்க தெரியாம கிச்சன் பாக்க தப்பா போச்சு. என்னடி பண்ற? உண்மையா நல்லா இருக்கும்டா. நான் இது வரைக்கும் டிஃபரெண்டா சமைச்சு தரல உனக்கு. ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். யாருமே வீட்ல இல்ல, சரி இட்லி பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா இது என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? இப்ப இத நான் திரும்ப கலக்கவா? கலந்தா இன்னும் ஆவே இல்லை. நான் இதை வச்சு இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும் சுசே. அத்த சொல்லதான் நான் வந்தேன். இப்ப இதை நம்ம திரும்பவும் ட்ரை பண்றோம். பண்ணிட்டு நான் எப்படி வருதுன்னு சொல்றேன். வாங்க சார், வாங்க சார், வாங்க எல்லாரும் ஒரு தடவை நல்லா மூஞ்ச பாத்து. ஓகேவா? பாத்தாச்சா? முடியலாமா? முடியாச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. This is illegal. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இவன் சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற. என்னடா சத்தம்? ஒண்ணு இல்லையா, அப்படியே மாவு கிட்ட பேசி எடுத்துட்டு. என்னடா ஹோட்டல் இது? தேடி மன கட்ட பசங்களா சோறாடா போடுறீங்க? சோறு அத விடு. ஏண்டா ஒரிஜினல் சிக்கன் விங்ஸா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? ஐயோ, நல்ல கண்ண நொல்லகனாக்கிட்டாங்களே ஐயா. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். என்ன பண்ற? இது என்ன? இது நடுவுல பெரிய கேப். பேட்ச் ஒர்க்கா? ஏண்டி ஒண்ணுனா பரவாயில்ல, பூரா குழுக்கட்டியுமே பேட்ச் ஒர்க்கா இருக்கு. पूरा बुक पैचवर्क का ही है. पूरा बुक का?
வேலை பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப மும்மரமா பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க என்னாச்சு? கரடியை வளைச்சிட்டீங்க. அட அதுலயே சரி பண்ணிட்டீங்களே. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. என்னடி இது? என்ன தோசை இது? என்னடி தோசை தனியா அது தனியா எடுத்து தரா? அடி பாவி. இத பாத்தீங்களா? இது கம்ப்யூட்டர் டிசைன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. நோ, இது ரிஜெக்டட். ஓட்டுற வேலையை ஒழுங்கா பாருன்னா உட்கார்ந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கான். போடா. அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. மாமு ரொம்ப ஓரா தெரியல உனக்கு. மச்சான், வெறும் சாப்பிட்டோம்னா சித்தரம்பு சீன மாதிரி இருக்கும். ஒரு குவார்டரையும் கலந்து அடிச்சோம்னா கட்டரம்பு நோண்ட மாதிரி இருக்கும். என்ன கருகிறதா தடுக்குது? எங்க குளிந்து விட்டு எரியுதே. அடுப்புக்குள்ள என்ன பண்ணேள்? பட்டுன்னு பத்துக்கிட்டுமே என்ன? கொஞ்சம் ஆயில் விட்டேளா? 5 லிட்டர் பெட்ரோல் பெட்ரோல் விட்டேளா? என்னது பேசிங்களா? இத நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா?